பலமான கூட்டணி தான், பலமான கூட்டணியே தான். அதனால தான் பலமான கூட்டணியாக இருக்கிறதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் என்னைக்கெல்லாம் நம்ம கூட்டணி ஏற்பட்டதோ அன்னையில் இருந்தே இதை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறுகிறது என்று தான் அர்த்தம். ஆனால் ஒவ்வொரு தலைவருக்கும் அதை வெளிப்படுத்துவதற்காக வேறு வேறு முறைகள் இருக்கும். மரியாதைக்குரிய அமித்ஷா என்ன சொன்னாரோ அதன் கட்சியின் நிலைப்பாடு. அமித்ஷா என்ன சொன்னார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வரும்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வெவ்வேறு மாதிரி அது உருவெடுக்கும். இப்போ பீகாரில் வேறு மாதிரி உருவெடுக்கும், ஏன்னா அங்கே உள்ள மாநில கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தமிழகம் என்று வரும்பொழுது தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிதல்ல. ஆக தமிழகத்தில் உள்ள பெரிய கட்சி, புதிதாக உள்ள ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக கட்சி. அதனால் அதனோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம். அதன் தலைமையை பொறுப்பாளரான மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதை முன்னெடுத்து நடத்தி செல்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக மற்ற தலைவர்களும் அவர் கூட போக மாட்டாங்கல்ல, எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அவரோடு பணியாற்றப் போகிறார்கள். ஆக இதில் வேறுபாடு ஏற்படுத்துவதை, விமர்சனம் செய்வதை நான் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கட்சியின் என்ன நிலைப்பாடோ அது அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதை மாநில தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சகோதரர் அண்ணாமலை தெளிவாகவே சொல்லிவிட்டார், அது சொந்த கருத்து என்று. கட்சியின் கருத்தாக இருந்தால்தான் நாம் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ சொந்த கருத்தாக இருக்கும்போது சொந்த கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, அது கட்சியின் கருத்து இல்லை. நான் தெளிவாக கட்சியின் கருத்து, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமித்ஷா அவர்கள் என்ன கருத்து சொன்னார்களோ அதுதான் கட்சியின் கருத்து. மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரோ அதுதான் கட்சியின் கருத்து. அதிகாரப்பூர்வமான தலைவர் சொல்வதுதான் கட்சியின் கருத்து. அது அவர் தனி கருத்து என்று அவர் சொல்லிவிட்டார்.